கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்? நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிற இந்த போதனையில கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே தருகிறார். அவர் தருவது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே விதைக்கிறார். விதைத்து அதை பெரிய ஆலமரம் போல உங்களுக்கு கொண்டு வருகிறார். அப்படிதான் எல்லா விதத்திலும் அவர் உங்களை வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் காலைதோறும் மாலைதோறும் இரவில் படுக்கும் பொழுதும் அவருடைய வார்த்தையை அதிகமாக தியானிங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தை அவர் தொடுகிறார். உங்களுக்குள்ளே அவர் வந்து உலாவி உங்களுக்கு எப்படி வழிநடத்தி தருகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் வழிநடத்தில் நீங்கள் அறியும் பொழுது வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. அவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இதில் போட்டிருக்கு சங்கீதம் 119:50. அதுவேனா என்ன? வசனத்தை, அவன் வசனத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறான். ஒரு வசனம் சிலவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அது மேலே அவங்க அனாதி அன்பாக இருப்பாங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அது அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிடும். உன்னுடைய சமூகத்தை என் முன்பாக வைக்கிறேன். அவர் சொல்ல, நான் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக போகணும். அதை அப்படியே பிடிச்சுக்கிடுவாங்க. நான் உன் கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, திகையாதே. இந்த மாதிரி வார்த்தைகள் சில பேர்களை அப்படியே பிடிச்சுக்கொள்ளுங்க. அந்த விசுவாசிப்பாங்க, அப்படியே நம்பிக்கை வச்சுக்கொள்வாங்க. பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். எதுவே அப்படின்னா வசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது. ஆம், தேவன் சொன்ன அந்த வசனம் நிச்சயமாக என் வாழ்க்கையிலே அது நிறைவேறும். அவர் சொல்லியிருக்கிறார், நான் நம்புகிறேன் என்று சொல்லி அதன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது பாருங்கள், என் சிறுமேல் அது எனக்கு ஆறுதல். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை நாம் உள்ளத்திலே ஆராய்ந்து நம் உள்ளத்திலே வைக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் தானே, இல்லையா? நம்முடைய ஆறுதலாக நமக்கு இருக்கிறது. ஆம், என் தேவன் சொல்லியிருக்கிறார், அது நிச்சயமாக நடைபெறும் என்று நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எத்தனையோ சபைகள் போயிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, சண்டே கிளாஸ் இருப்பீங்க, எத்தனையோ போதனைகள் தேர்ப்பீங்க. அவனை தேவனுடைய வார்த்தை நேற்றும் என்று மாறாது. அதை நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக அந்த வசனத்தின் மேல் விசுவாசிக்கணும். நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதல். உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்த, அவருடைய வாக்கு தத்துவங்களுடைய அவருடைய வார்த்தைகள் எல்லாமே உங்களை கீழிருந்து மேலே தூக்குறது, இல்லையா? ஒருவனுடைய வார்த்தை பாருங்கள், சில பேர் பாருங்கள் மரணத்தை நோக்கி போயிடுவாங்க. என்ன வாழ்க்கை இருக்குது இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி மரணத்தை நோக்கி போகிற நேரத்தில் சிலவங்க பாருங்கள், கூப்பிட்டுங்க வாயா, ஏன் கவலைப்படுது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் நீ அதிகமான விசேஷமானவன். உனக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ள இருக்கிற தாளந்தை நீ இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் பொழுது தேவன் அவர் உங்களுக்குள்ளே வர விரும்புகிறார். நீ இன்னும் கூட அதை கொஞ்சம் படி, இன்னும் கொஞ்சம் நல்லா இரு. நீ தான் எல்லாத்துலேயும் டாப்பாக இருப்பா, நீ நல்லா இருப்பா, நீ எல்லாத்தையுமே உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் நீ கவனிப்பா. அந்த அளவுக்கு நீ மிக சிறந்தவனாக இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவே இருக்காது. கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். அவர் தேடி வந்தது மட்டுமல்ல, உன்னை நேசிக்கிறாருடா அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்கள். அது ஒரு உயிர்ப்பிக்கிறது. அப்படி தான் நிறைய பேர் தேவனுடைய வார்த்தை கேட்டு தன்னுடைய மரணத்திலிருந்து விடுதலை ஆகணும் எத்தனையோ பேர் இருக்காங்க. சில பேருங்க நோய்பட்டு மரண ஓலையில் போகிற சமயத்திலே அவர்கள் விடுதலை ஆகிருக்காங்க. எத்தனை சாட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள், இந்த மனுஷனே இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையின் ஆயிரக்கணக்கான 1000க்கு மேலான வார்த்தைகளை நம்முடைய பைபிளில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்க நம்முடைய உள்ளத்தில் அது உயிர்ப்பிக்கிறது. இப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். அவர் வழிநடத்துகிற பாருங்கள், அவர் சொல்லுகிறார், வார்த்தையை நம்பிக்கையாய் வை. அதற்கப்புறம் என்னுடைய வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? அது உன் மனதில் வைக்கும் பொழுது அது உன்னை உயிர்ப்பிக்கிறது. அது உன்னை தூண்டுதலாக உன்னை கொண்டு போய், எப்படி ஒரு விதையை பூமியில் போட்டவுடனே அது நீர் பாய்ச்சி அது எப்படி உயிர்ப்பித்து நமக்கு எவ்வளோ அழகாக கனி தருகிறதோ, அதே போல் தேவனுடைய வார்த்தையும் அப்படி தான். நம்முடைய உள்ளத்தில் போட்ட உடனே நமக்கு அது நம்பிக்கையாக வைத்த அந்த வார்த்தை உள்ளே போட்டவனே அந்த வாக்கு என்ன பண்ணுகிறது? அந்த வாக்கு தத்துவம் என்ன செய்கிறது? நம்மை உயிர்ப்பிக்கிறது. நம்ம பிரகாசமாக இருக்கு, நமக்கே தெரியாது. ஆகா, நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ மோசமாக இருந்தேன். ஆனால் தேவன் பாரு, எனக்கு அழகான வீடு தந்திருக்கிறாங்க, அழகான வாகனம் தந்திருக்கிறாங்க, எத்தனை விதமான காரியங்கள், நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரு, மனைவி கொடுத்துருக்காங்க, பிள்ளைகள் கொடுத்துருக்கு, ஆணும் பெண்ணும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயத்தில் உங்களை
அற்புதமாக தேவன் கீழாக இல்லாமல் மேலாக வைத்திருக்கிறாருங்க உங்களை. அந்த அளவு அவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் உடனே கீழே போக மாட்டாங்க. கொஞ்சம் காலத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாரும் முன்னேறத்துக்கு பார்க்கணும். ஏனென்றால் தேவன் எல்லாரையும் பெருக்கத்தின் தேவை வைக்கிறார், பெருகணும் அப்படின்னு. அதான் தேவன் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஆதியிலிருந்தே அப்படித்தான் உங்களை ஒவ்வொரு நாளும் அப்படியே உயர்த்திக்கிட்டே போகணும். இதுதான் அவருடைய திட்டம். இப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்துகிறார். ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. எந்த விதத்திலையும் அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து வாழ்க்கையிலே உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுடைய உள்ளத்திலே வைத்து உங்களை அற்புதமாக வழிநடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.